இந்த வேளையில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 51 9 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 51 9 வசனம். ராகாவை போதும். இங்கே நம்ம பார்க்குறோம், எலும்பு எலும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே பெலன்கொள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்ம இப்போது நம்ம கர்த்தருடைய புயமாய் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணுங்க, கர்த்தருக்காக நம்ம எழும்ப வேண்டும். அப்போ ஆரம்ப நாட்களில் நம்ம கர்த்தருக்காக எழும்புனது போல் இன்றைக்கி என்ன செய்யணுங்களா, இப்போ நம்ம விழுந்து கிடக்கிறோம். எழும்பணும்னு சொன்னால் என்ன அர்த்தங்க, அப்போ யாரோ விழுந்து கிடக்கிறாங்க, அவங்க எழும்பணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஆரம்ப நாட்களில் நம்ம கர்த்தருக்காக எப்படி செயல்பட்டோமோ அந்த மாதிரி இன்றைக்கி என்ன செய்யணுங்களா, திரும்பவும் நீங்கள் எழும்புங்க, செயல்படுங்க. கர்த்தரோட புயமாக இருக்கிறவங்களே நீங்கள் என்ன செய்யுங்க, எழும்புங்க. அப்போ ஆரம்ப நாட்களில் ராகாபை துண்டித்தது. ராகாப் அப்படின்னு சொன்னால் இங்கே எதை குறிக்குதுன்னா, எகிப்து. இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க, எகிப்திலிருந்து அவங்கள வாதித்து என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அப்போது எகிப்தை துண்டித்தது போல், வலு சர்ப்பத்தை துண்டித்தது போல் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஆதி நிலைமைக்கு வரணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என்ன செய்யணுங்க, அந்த ஆதி நிலைமைக்கு திரும்ப எழும்ப வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது எழும்பி பிரகாசின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது எழும்புனாதான் பிரகாசிக்க முடியும், எழும்பாமல் என்ன செய்ய முடியாதுங்க, பிரகாசிக்க முடியாது. அப்போ ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த வைராக்கியம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிசாசு உங்களை பார்த்து ஒரு காலத்தில் பயந்த ஒரு காலம் இருக்கிறது. அப்போது இன்றைக்கி செய்வின மந்திரமெல்லாம் உங்களை பார்த்து பயந்த ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிட்டோம், இன்றைக்கி விழுந்து கிடக்கிறோம். அப்போ நம்ம திரும்பவும் எழும்பணும்னு சொல்லி தேவன் நம்மோட கூட பேசி கொண்டிருக்கிறார். மனுஷங்களாம் நம்மளை பார்த்து விரோதமாக பேசினவங்களாம் நடுங்கின ஒரு காலம் இருந்துச்சு, மந்திர சூனியெல்லாம் நடுங்கின ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம விழுந்து கிடக்கிறோம். அப்போ நம்ம எழும்ப வேண்டும். பூர்வ நாட்களில் எழும்புனது போல எழும்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பூர்வ நாட்களில் பார்க்கும்போது என்ன நடந்துச்சுங்க, செங்கடல் என்னாச்சு, அவங்க முன்னாடி பிளந்துச்சு, யோர்தான் பிரிஞ்சிச்சு. இன்னும் பார்க்கும்போது அக்னி ஜுவாலையில் என்ன செய்யலைங்க, அக்னி வெலன் செய்ய முடியாமல் போயிடுச்சு. சிங்க கெபியில் சிங்கத்தினால ஒன்றும் பண்ண முடியல. அப்படியெல்லாம் பூர்வ நாட்களில் இருந்தோம். இன்றைக்கி எப்படி இருக்கோம், இன்றைக்கி அதை பார்த்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய், பூர்வ நாட்களில் எழும்புனது போல் திரும்பவும் எழும்பணும்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம எழும்ப ஆரம்பித்தோன்னா இங்கே இருக்கிற காலியான இடங்களெல்லாம் என்ன செஞ்சுருங்க, நிரம்ப ஆரம்பிச்சிரும். அப்போ நம்மளை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எழும்புங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா கடந்த நாட்களில் கீழே போன வாரம் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தோம், புது வீடு பால் காய்ச்சதுக்கு. அப்போது மேட்டுப்பாளத்தில் பாப்பாவை கூப்பிட்டு போயிருந்தோம். அப்போ வண்டியில் போகும்போது பாப்பா சொன்னால், அம்மா நீ அங்கே ஃபங்க்ஷன் வீட்டில் யாராவது என்னை இது யார் புள்ளன்னு கேட்டால் நீ என்ன சொல்லு, காவியா புள்ளன்னு சொல்லாத, உங்கள் புள்ளன்னு சொல்லுமா. நான் சரி நான் சொல்கிறேன் அப்படின்னேன். அதே மாதிரி அங்கே போனோடனே இது யார் பொண்ணுன்னு கேட்டாங்க. எங்கள் பொண்ணுன்னு சொன்னோடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பொட்டு வைக்காமல் இருந்தான். நான் சொன்னேன், இப்போ தான் பாப்பா நீ ஃபுல்லாக கிறிஸ்டின் மாதிரியே இருக்கேன்னு சொன்னோன்னே வைக்காமையே போயிட்டான். அதுக்கப்புறம் 2 நாள் வைக்கலையான். ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மா நான் என்ன செஞ்சேன், 2-3 நாளாக ஸ்கூலுக்கு போகும்போது பொட்டே வைக்கலன்னு சொன்னேன். ஏன் பாப்பா வைக்கலன்னு கேட்டேன். நீ தானே சொன்ன கிறிஸ்டின் மாதிரியே இருக்கேன்னு சொல்லி, அதனால் நான் கிறிஸ்டின் தானே, உங்கள் பிள்ளைன்னா என்ன செய்வேன், கிறிஸ்டின் தானே, அதனால் பொட்டு வைக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன செய்யுதுங்க, நம்ம அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கணும், அவங்க பிள்ளை அவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறா. அப்போ நம்மளும் தேவனோட பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, அந்த அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன செய்யணுங்க, செயல்படும் போது எழும்பும் போது அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம எதில் விழுந்து கிடக்கிறோம், எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறோம், எதில் விழுந்து கிடக்கிறோம், நம்ம எப்போ எழும்பணும், எப்படி எழும்பணுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 52 1 வசனம் 2 வசனம். இங்கே பார்க்குறோம், எலும்பு எலும்பு சியோனேன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சியோன் வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக எழும்பணுமா. அப்போ இந்த சியோனுங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சியோன் எழும்பணும்னா சியோனுன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5 6 வசனமும் 7 வசனமும் வாசிப்போம்.
இல்லை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். வாசிங்க. போதும். இங்கே பார்க்குறோம், இதுக்கு முன்னாடி வந்து அந்த இடம் வந்து குருடர்களும் சப்பானிகளும் இருந்த இடம். அந்த அந்த இடத்த தாவீது பிடிச்சதுக்கப்புறம் அது என்ன செஞ்சிச்சுங்களா, தாவீதின் நகரம் ஆயிற்று. அப்போது அது வந்து அதுக்கு முன்னாடி சியோன்னு சொல்லி அதை நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். அப்போது ஒன்றுமில்லாத இடத்துல, பார்க்க முடியாத இடத்துல, எலும்பி நடக்க முடியாத ஒரு இடத்துல, கஷ்டப்படுகிற ஒரு இடத்துல, காது கேட்காது அந்த மாதிரி ஒரு இடத்துல அங்கே ஆண்டவர் வந்து தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த தாவீது போய் அந்த இடத்த வந்து என்ன செய்கிறான், பிடிக்கிறான். அப்போ தாவீதின் நகரமாயிடுச்சு. அது வந்து இப்போ என்ன செஞ்சுங்க, தாவீதின் கோட்டையாக அது மாறிடுச்சு. அது தாவீதின் நகரம் ஆயிடுச்சு. அப்போ தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருங்க, நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அப்போ நம்ம கூட என்ன செய்கிறோம், குருடர்களாய் சப்பானிகள் போல இன்றைக்கி என்ன செய்கிறோங்க, எப்படி குருடர்கள் வந்து கண்ணு தெரியாதவங்களா, காது கேட்காதவங்களா, நடக்க முடியாதவங்களா அப்படி இருக்கிறாங்களோ அதே போல் நம்மளும் என்ன செய்கிறோங்க, இப்படி நம்ம இங்கே இருந்திருக்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம் தேவன் இடத்துல. அப்போது ஆண்டவர் வந்து சியோனிலிருந்து அவர் என்ன செய்கிறாரு, வாசம் பண்ணுகிறாரு. சங்கீதம் 128 கூட நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த கடைசி 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தர் வந்து சியோனில் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இருக்கிற இடம் தான் சியோன். அப்போது ஆண்டவர் எங்கெல்லாம் இருக்கிறாருங்க, சபையில் இருக்கிறார். அப்போ எருசலேமில் இருக்கிறார். எருசலேமுங்கிறது சபை. அப்போ நம்ம சபை தான் சியோன். அப்போ ஆண்டவர் இருக்கிற இடம் தான் சியோன். அப்போ தேவன் நம்ம இங்கே இருக்கிறாருங்களா இல்லையா, இருக்கிறார். அப்போ நம்ம தான் சியோன். அப்போ சியோன் ஆகிய நம்ம வந்து என்ன செய்யணுங்களா, எழும்பணும். நம்ம என்ன செய்யணுங்க, வல்லமையை தரித்து கொள்ளணும்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த சியோன் வந்து எப்போ விழுந்துச்சு, இந்த சியோன் எழும்புறதுக்கு எப்போ கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வெளியே பார்க்கும்போது நம்ம நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம பிரச்சனை என்ன செய்யுதுங்க, நமக்கு தான் தெரியும். வெளியே பார்க்கும்போது சிரிப்போம், ஆனால் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை நமக்கு தான் தெரியும். அப்போ இங்கே பார்க்கும்போது என்னோடய பிரச்சனைகளெல்லாம் அறிந்தவர் தேவனாக இருக்கிறார். இங்கே பார்க்கலாம், சங்கீதம் 137 1ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்கே வந்து வாசிங்க. இங்கே பார்க்குறோம், அங்கே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து பாபிலோன் தேசத்தில் ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க. நீங்கள் தான் நல்லா பாடுவீங்களே சியோனை குறித்து, பாடுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்நிய தேசத்தில் நாங்கள் எப்படி எருசலேமை குறித்து பாட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த இடத்துல அவங்களுடைய வேதனைகளை சொல்கிறாங்க, புலம்புறாங்க. அப்போது நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே எருசலேம் வந்து என்ன செய்யுதுங்களா, அங்கே நெகேமியாவில் பார்க்குறோம், மகா தீங்கையும் நிந்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. அதன் வாசல்கள் எல்லாம் என்ன செய்யுது, அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நம்ம பார்க்குறோம். அப்போது நம்மளோட வாழ்வியில் கூட இன்றைக்கி நிறைய நிந்தைகள், அவமானம், ஜெபிக்க முடியாத நிலைமை, சபைக்கு வர முடியாத நிலைமை, தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை, இப்படிப்பட்ட நம்ம என்ன செய்கிறோங்க, நம்ம கூட நிறைய கட்டுகளில் நம்ம இருக்கிறோம். அப்போது நம்ம வந்து என்ன செய்யணுங்க, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், நம்ம எழுமணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து என்ன செஞ்சுக்கிறோம், பிசாசு நம்மளை கீழே தள்ளி விட்டுருக்குறான். இப்போ நம்ம வந்து என்ன செய்யணுங்க, கர்த்தருக்காக நம்ம வந்து எழும்பணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பார்க்குறோம். இப்போது வந்து இந்த சியோன் குமாரத்து வந்து எப்படி இருக்குங்களா, குச்சி போல் ஒரு குச்சி, அதுதான் அதே போல் என்ன ஒரு குடிசை போல் வந்து என்ன செய்யுதுங்களா, ஒன்றுமில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த சபையை தொடங்கும் பொழுது, இந்த ஊழியங்களை தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படி தான் என்ன செய்யிருப்பாங்க, ஒரு சின்ன குடிசை போட்டிருப்பாங்க, ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க. என்ன செய்யுங்க, ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு இடமா தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஆண்டவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறார், நமக்கு ஒரு பெரிய கோட்டையாய் இன்றைக்கி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஒரு கோட்டையாக இருந்திருக்கிறோம்.
இன்னும் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ஊரில் வந்து இந்த சபை தான் ஃபஸ்ட்டு நம்ம கட்ட ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ஊரில் இப்போ இத்தனை வீடுகளும் டெரஸ் போட்டதுக்கே அதுக்கப்புறம் தான். ஓட்டு வீடுகளெல்லாம் என்ன செஞ்சிச்சுங்க, எல்லாமே டெரஸ் வீடாச்சு. வெறும் இடங்களை வச்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி என்ன செஞ்சுருக்குறாங்க, வீடுகளை கட்டியிருக்காங்க. முதல் இங்கே முதல்ல வந்து நம்ம சர்ச்சு வேலை தான் ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை வீடுகளும் கட்டப்பட்டது. இன்றைக்கி வந்து எல்லாருமே என்ன செய்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அதே போல் தான் நம்மளும் இந்த சபைக்கு வரும்போது நீங்கள் ஆரம்ப நாட்களை உங்களோட நிலைமை நினச்சி பாருங்கள். இப்போ ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சாட்சி சொன்னால் சொல்லுவோம். என்ன செய்வோங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில், தரித்திரத்தில், கண்ணீரில், வியாதியில், அநேக போராட்டத்தோடு வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்மளோட நிலைமை வந்து என்ன செய்யுதுங்க, ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் இருக்கிறோம். அதனால் வந்து இன்றைக்கி என்ன செய்யுதுங்க, நம்ம ஆசீர்வாதங்கள் வர 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 நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த நம்ம ஆண்டவருக்காக எழும்புறதை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டோம், நல்லா ஆசீர்வாதம் வந்தோடனே படுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, திரும்ப நீங்களாம் எழும்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதிலே ஏசாயா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்கே பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, இவ்வளோ உயர்வை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒய்யாரமாக இருக்கிறீங்க, அகந்தையாக இருக்கிறீங்க, உங்களெல்லாம் என்ன செய்ய போகிறேன், அதனால தான் தலையெல்லாம் மொட்டை அடிக்க போகிறேன்றாரு. அப்படி மொட்டை அடிக்க போகிறதில்ல, அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் என்ன செய்யணும், எலும்பிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்மளை எலும்ப சொல்கிறாரு. நான் சொல்கிறது புரியுதா, சொல்கிறது பேசுறது புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேச்சாளர் அழைச்சிருந்தாங்களா ஒரு ப்ரோக்ராமுக்கு. அழைச்சிருக்கும் போது அப்போ ஒருத்தர் வந்து அவர் பேசும்போது ஒன்று சொல்ல வந்தாராம், ஆரம்பத்தில் சொல்ல வந்தாராம். அப்போ இவர் சொன்னார பேச்சாளர், நான் பேசும்போது யாரும் இடையில வந்து என்ன செய்யக்கூடாது, குறுக்க வரக்கூடாது, போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாராம். அவர் போய் உட்காந்துட்டாராம். 1 மணி நேரம் இவரும் பயங்கரமாக எவ்வளோ பேச முடியும் தன் பலத்தையெல்லாம் கொடுத்து பேசி முடிச்சுட்டாராம். பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி அந்த ஒருத்தர் வந்தாரே அப்படின்னு சொல்லி, ஏப்பா என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தியே, என்ன சொல்ல வந்தானே. அவர் சொன்னாரா, ஐயா இங்கே வந்திருக்கிற 50 பேருக்கும் காது கேட்காது, காதுக்கு அது அந்த ப்ரோக்ராம் அந்த மிஷின் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். ஃபஸ்ட்டு மிஷினை கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்ல வந்தால் நீங்கள் அதுக்குள்ளே இப்படி சொல்லிட்டீங்க. அப்போ தான் நினச்சாரோம் 1 மணி நேரம் நம்ம என்ன பண்ணிட்டோம், அடா வேஸ்ட்டாக பேசிட்டோமேன்னு சொல்லி. அந்த மாதிரி நான் பாட்டில் இங்கே பேசிட்டு உங்களுக்கு புரியாமல் இருந்துடக்கூடாது. அதனால் என்ன செய்யணுங்க, புரிஞ்சவங்கள ஒரு அலையில செய்யலாமா? ஆமேன். அப்போ இங்கே வந்து சியோன் வந்து என்ன செஞ்சுருக்குங்க, இப்படி நல்லா இருந்த சியோன் வந்து இன்றைக்கி என்ன செஞ்சிருச்சு, விழுந்து கிடக்கு. அப்போ இந்த சியோன் வந்து நம்ம சபை வந்து என்ன செய்யணும், எழும்பணும். எழும்பி என்ன பண்ணணுங்களா, வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக நம்ம எழும்பணும்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி வல்லமை வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் வல்லமை நம்ம இடத்துல இல்லை, யார்கிட்ட இருக்குங்க, தேவனிடத்துல தான் வல்லமை இருக்குது. அப்போ அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் நல்லா பரிசுத்த ஆவியில் நிரம்பி நீங்கள் நல்லா ஜெபிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த வல்லமை வந்து தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சாதாரணமாக சும்மா எனக்கு வல்லமை வேணும் வல்லமை வேணும்னா கிடச்சிருங்களா, கிடைக்காது. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கும்போது, ஆண்டவர் பாதத்தில் அமரும் போது ஆண்டவர் வந்து உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூட நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்குள்ளே நம்ம முதல்ல பலப்படணும், அப்புறம் அவரோட வல்லமையில் நம்ம என்ன செய்யணுங்க, பலப்படணும். அப்புறம் அவர் சமூகத்தில் நீங்கள் வேத வசனங்களை வாசித்து அவரோட சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது, காத்திருக்கும் போது தேவன் வந்து உங்களை வல்லமையினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி விபிஎஸ் ஊழியங்கள், சண்டே கிளாஸ் ஊழியம் நடக்கும்போது புதிதாக வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்களாம், வேத புத்தகத்தை கொடுத்தாங்க. அது வந்து ஒரு மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம், அந்த சின்ன ஒரு புத்தகத்தை மட்டும் கொடுத்தாங்களாம். அந்த புத்தகத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன பொண்ணு, ஆண்டவர் அறியாத ஒரு குட்டி பொண்ணு வந்து அந்த புத்தகத்தை வாங்கி வாசிச்சிருக்கிறா. அந்த புத்தகத்தை வாசித்து அவள் வந்து பார்த்திங்கன்னா அவள் போகும்போது வரும்போதெல்லாம் இந்த இப்படி நடந்து போகும்போதெல்லாம் என்ன செய்வாள், எல்லாத்தையும் தொட்டுட்டு போவாளாம். அந்த மாதிரி அங்கேருந்து வரும்போது என்ன செய்வாள், இப்படி எல்லாத்தையும் தொட்டுட்டு வருவாளாம்.
அப்போது இந்த அகஸ்டின் ஜெபகுமார் வந்து அவரோட இதில் வந்து ஒரு சாட்சி சொல்லியிருந்தார். அப்போ இவர் அந்த நாள் ஒரு நாள் பார்த்தாராம். இவர் அங்கே போயிருக்கும் போது இந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்காராம். ஒரு குட்டி பொண்ணு என்ன செய்யுதுங்களா, போகும்போது எல்லாத்தையும் இப்படி தொட்டுட்டு போகுதான். அப்புறம் பார்த்தா திருப்பி வரும்போது அதே மாதிரி எல்லாம் தொட்டு வருதான். இப்போ இவர் பார்த்து கொண்டே இருந்தாராம். அப்போது அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டாராம், ஏன் பாப்பா நீ என்ன செய்கிற, போகும்போது வரும்போது எல்லாத்தையும் தொட்டுகிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி. அப்போ அவள் சொன்னாலாம், ஆமாம் எனக்கு வந்து என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு மார்க் எழுதுன புத்தகத்தை கொடுத்தாங்க. அதில் எல்லாரும் ஃபஸ்ட்லேருந்து வாசிப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், கடைசியிலேருந்து வாசித்தேன். அதில் கடைசி அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள்னு இருக்குது. அப்போ நான் அப்படி கை வைக்கும்போது யாராவது வியாதியாக இருந்தால் என்ன செஞ்சுருவாங்க, சுகமாயிருவாங்க இல்லை அங்கிள். அதனால தான் நான் என்ன செய்கிறேன், அந்த வார்த்தையை நம்பி நான் என்ன செய்கிறேன், கையை வச்சுட்டே போகிறேன். நான் கை வைக்கும் போது யாருக்கா வியாதி இருந்தால் என்ன ஆயிரும், சுகமாயிரும்ல அப்படின்னு சொல்லி சொன்னலாம். அப்போ பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளைக்குள்ள ஆண்டவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒரு வல்லமையை வச்சிருக்கிறார். அப்போ அந்த பொண்ணுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அப்போ சின்ன பிள்ளைகள் நீங்களும் என்ன செய்யணும், அந்த மாதிரி விசுவாசித்து ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன செய்யுங்க, அற்புதம் நடக்கும். அப்போ நம்மளும் என்ன செய்யணுங்க, சின்ன பிள்ளைகள் அப்படியே நம்புவாங்க, எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ நம்மளும் அதே மாதிரி வேத வசனங்கள் மேலே விசுவாசித்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நன்மை செய்வார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவியானவர் வந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியுங்க, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வரணும். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டோட வல்லமை வந்து ஜெபிக்கிறவங்களிடத்துல வெளிப்படும். அப்படி நம்ம வந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த வல்லமையை பெற்று நம்ம என்ன செய்யணுங்களா, எழும்பணும். ஏன்னு கேட்டால், இப்போ நீங்கள் வல்லமை பெற்றுக்கொண்டு போய் இப்போ ஒருத்தருக்கு வியாதி இருக்குது, அவங்களுக்கு போய் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு அற்புதம் நடந்தால் தான் உங்கள் வல்லமை அங்கே வெளிப்படும். அப்போ தான் அவங்க ஆண்டவரை நம்பி வருவாங்க. அங்கே வல்லமை வெளிப்படலைன்னா நீங்கள் ஒன்றுமே அங்கே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ நமக்குள்ள வல்லமை வேணும். அப்போ நீங்களாம் சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்யணுங்க, ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே எனக்கு வல்லமை கொடுங்க, வரங்களை கொடுங்க, என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அற்பமாக யாரையுமே ஆண்டவர் என்ன போகிறதில்ல, எல்லாத்தையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம், தூசியை உதறி விட்டு எலும்புன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்கள், டெய்லி வீடு கூட்டிகிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன செய்யுதுங்க, தூசி வருது. நம்ம கொண்டு வந்து மணல்லையும் எதையும் போட போகிறதில்ல, ஆனால் அது என்ன செய்யுதுங்க, தூசி வருது. அப்போ இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை அறியாமல் என்ன செய்யுங்க, நம்ம மேலே தூசிகள் வந்து ஒட்டி கொண்டே தான் இருக்கும். தூசி ஒட்ட தான் செய்யும்ன்ட்டு இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி குளிச்சிட்டேன், தூசி வந்து ஒட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லி நான் டெய்லி குளித்தாலும் ஒட்டுதுன்னு நீங்கள் குளிக்காமல் இருப்பீங்களா? என்ன செய்கிறோங்க, குளிச்சு கொண்டு தான் இருக்கிறோம், சுத்தப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறோம். அப்போ இந்த பொல்லாத உலகத்தில் தூசிகள் வந்து நம்ம மேலே ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். பாவங்கிற தூசி, இச்சைங்கிற தூசி, கவலைங்கிற தூசி, போராட்டங்கிற தூசி, வியாதிங்கிற தூசி, இப்படி என்ன செய்யுங்க, நம்ம மேலே ஒட்டி கொண்டே இருக்கும். ஒட்டுனா ஒட்டுட்டும் நம்ம இருக்கக்கூடாது. என்ன செய்யணுங்க, உதறி தள்ளிட்டு நம்ம என்ன செய்யணுங்க, போய்கொண்டே இருக்கணும். ஆண்டவருக்காக எழும்பி கொண்டே இருக்கணும். வந்து ஒட்டுனா ஒட்டுட்டுன்னு இருந்தால் நம்ம இன்னும் படுத்துட்டு தான் இருக்கணும். அப்போ என்ன செய்யணுங்க, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவனுக்காக நம்ம எழும்பணும். அப்போ முதலாவது சியோன் வந்து என்ன செய்யணுங்க, வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக எழும்பணும். அப்போ நம்ம எல்லாருமே சியோனாக இருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் நம்ம படுத்துட்டோம். இனி என்ன செய்யணுங்க, இன்னையிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும், எல்லாரும் எழும்பி ஆண்டவர் எனக்கு வல்லமை கொடுங்க, என்னை கொண்டு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுங்க, நம்ம மேலே இருக்கிற தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம எழும்புகிறவங்களாய் காணப்படணும். அப்போ முதலாவது ஆண்டவர் வந்து சியோனை பார்த்து சொல்கிறாரு, வல்லமை தரித்து கொள்ளும்படியாக எழும்ப சொல்கிறாரு. ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19. இல்ல, புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. போதிங்க பார்க்குறோம். ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, ரெண்டாவது நம்மளை திறப்பில் நிற்க எழும்ப சொல்றாரு. முதலாவது சியோன் வந்து வல்லமையை தரித்து கொள்ளும்படியா எழும்ப சொல்றாரு. ரெண்டாவது வந்து பார்க்கும்போது திறப்பில் நிற்கும்படியா நம்மளை எழும்ப சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நம்மளை சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் எத்தனையோ சந்தோஷத்தோட, நிறைய பல கனவுகளோட, எதிர்காலத்தை குறித்த எத்தனையோ ஆசைகளோட இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைமை பாருங்க.
அவங்களோட கனவுகளெல்லாம் சிதையும்படியாக ஒரு பாம் போடுறாங்க. அந்த இடத்துல என்ன செய்யுதுங்க, இந்த வீடுகளெல்லாம் அழிஞ்சு போகிறது, பிள்ளைகள் மரித்து போகிறாங்க, குடும்பங்கள்லாம் அழிஞ்சு போகுது. அவங்க கனவு வந்து என்ன செய்யுதுங்க, மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டு போகுது. அப்போ இன்றைக்கி எத்தனை சூழ்நிலை மேல் கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். விளாத்தி குளத்தில் +2 படிக்கிற மாணவி என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பொண்ணு எவ்வளோ கனவுகளோடு இருப்பா, நான் இவ்வளோ படிக்கணும், நான் இவ்வளோ பெரிய டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கூட அந்த பிள்ளை குறித்து எவ்வளோ ஆசைகளோடு இருப்பாங்க. ஆனால் அந்த கனவு வந்து என்ன செஞ்சிச்சுங்க, ஒன்றுமில்லாமல் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி எத்தனை பேர் எவ்வளோ பிரச்சனைகளோட, இந்த மாதிரி எத்தனையோ ஆசைகளோட, எத்தனையோ கனவுகளோட இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியுது, ஒரு நொடி பொழுதில் எல்லாமே தரைமட்டம் ஆகிவிடுகிறது. இன்றைக்கி வட மாநிலங்களை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இங்கே உட்காந்து ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். வட மாநிலங்களை எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வாரம் கூட நான் நேற்று ஜெபம் பண்ணோம். என்ன செய்கிறாங்க, மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு சபை நடந்து கொண்டு இருந்தது. அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, மதவாதிகள் பிரச்சனை பண்ணி அந்த ஊழியக்காரங்க மனைவியும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேஸ் அவங்க மேலே மதம் மாட்டுறாங்கன்னு கேஸ் போட்டு ஜாமீன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடந்த வாரத்தில் ஒரிஷாவில் பார்க்கும்போது இந்த மாதிரி சபையோட மேல் கூரையவே பிரித்து எடுத்துட்டாங்க. சபைக்குள்ளே அந்த பொருட்களெல்லாம் சேதப்படுத்திட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய சம்பவங்களை கேள்விப்படுறோம். அவங்களால நிம்மதியாக ஆராதிக்க முடியல, சபைக்கு போக முடியல, ஆண்டவரை பின்பற்ற முடியல, இயேசு பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல முடியல. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைமைகள் இருக்குது. அப்போ எவ்வளோ இன்னல்களை துன்பங்களை அவங்க அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்காகலாம் யார் ஜெபம் பண்ணுறது? அதுக்காக தான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போது நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, எழும்பி முதல் ஜாமத்தில் கூப்பிடு. அப்போ அவங்க வந்து என்ன செய்ய, மூர்ச்சித்து போகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்படி இருக்கிறாங்க, நீ தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறார். அப்போ நம்ம வந்து எனக்கு என்ன, எங்கேயோ யாரோ செத்த, எனக்கு என்ன, எங்கேயோ பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன அப்படின்றது இல்லை. நம்ம என்ன செய்யணுங்க, அவங்களுக்காக நம்ம தான் ஜெபம் பண்ணணும், நம்ம தான் எழும்பணும். இன்றைக்கி நம்மளோட பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு யாராவது வந்து கேட்பாங்களா, நம்ம பிரச்சனையை சொல்லலாமா, நம்ம பாரம் தீருமா, நம்ம கவலை தீருமா, நம்ம வேதனை மாறுமான்னு சொல்லி எத்தனையோ ஜனங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் வந்து அவங்களுக்காகலாம் ஜெபிக்கிறதுக்கு தான் நம்மளை வச்சுருக்கிறார். உங்கள் சொந்தங்கள் எடுத்துக்குங்களேன், உங்கள் சொந்தக்காரங்கள் எத்தனை பேர் எவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. குடும்பங்களில் எத்தனை பேர் தேவனை நம்மளாம் அறியாமல் இருக்கிறாங்க. இன்னும் நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, நீங்கள் டெய்லி சந்திக்கிற நபர்களெல்லாம் பாருங்கள், அவங்க ஏதோ என்ன செய்கிறாங்க, உள்ளத்தில் ஒரு பெரிய பாரத்தோடு சுமையோடு அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அந்த பிரச்சனைகளையும் உச்சித்துக்கு போகிறனால தான் என்ன பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணி மறிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்காகலாம் யார் ஜெபம் பண்ணுறது? தேவன் நம்மளை தான் எழும்ப சொல்கிறார். நீ தான் என்ன செய்யணும், எழுந்து முதல் ஜாமத்தில் என்ன செய்ய, கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்கே பார்க்குறோம். அப்போ தூங்குற நம்ம வந்து என்ன செய்யணுங்களா, எழும்பணுமா. அப்போ நம்ம தூங்கிட்டே இருக்கக்கூடாது. யாரோ சாகட்டும், யாருக்கோ பிரச்சனை வரட்டும், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. என்ன செய்யணுங்களா, நம்ம வந்து மரித்தவங்க தான் என்ன செய்வாங்க, ஒன்றும் தெரியாதவங்களா இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்காமல் நம்ம என்ன செய்யணும், தூங்குறவங்களோடு சேர்ந்து நம்மளும் தூங்காமல் நம்ம என்ன செய்யணுங்களா, எழும்பணும். நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிற காலம், தூக்கத்தை விட்டு ஜெபிக்கிற காலம். அப்போ நம்ம ஜெபிக்கிறவங்களாம் மாறணும். அப்படி ஜெபிக்கிறவங்களாம் நம்ம மாறும்போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களே செய்வார். லூக்கால கூட நம்ம பார்க்குறோம், 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எழுந்திருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளும் இன்றைக்கி என்ன செய்யணுங்க, விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களாம் நம்ம மாறணும். அப்போ இன்றைக்கி உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லலாம், அவங்க பிரச்சனைகளை சொல்லலாம். நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், நான் என்ன செய்கிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் வந்து அங்கே கிரியை செய்வார். அப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்கும்போது ஆண்டவர் வந்து என்ன செய்வார், ஆண்டவர் வந்து மகிமைப்படுவார். அப்போ அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்மளோட ஆலயத்துக்கு வருவதற்கு, தேவனை தேடி வருவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்போ உங்கள் ஜெபிக்க வேண்டியது நம்ம வேலை, அற்புதம் செய்ய வேண்டியது கர்த்தர் வேலை. அப்போது நீங்கள் என்ன செய்யணும், அவங்களோட நீங்கள் பேசணும், அவங்களோட நீங்கள் வந்து என்ன செய்யணுங்க, பேசணும். உங்கள் பிரச்சனைகளை சொல்லும்போது காது கொடுத்து கேட்கணும். அவங்களுக்காக நீங்கள் வந்து என்ன செய்யணும், கண்ணீரோட நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து கண்டிப்பாக என்ன செய்வாருங்க, கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு பொண்ணு, 12 வயசு மகள், அவளுக்கு வந்து பிசாசு பிடிச்சிருக்கு, பயங்கர போராட்டம். அப்போது அவங்க வந்து கிறிஸ்தவங்களாக இருந்தும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, மந்திரவாதத்தை நாடி போகிறாங்க. அப்போ அந்த மந்திரவாதிகிட்ட போகும்போது அவர் வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாமே 12 சொர்ணராஜ் ஐயா வந்து அவரோட ஒரு பிரசங்கத்தில் இந்த சாட்சி சொல்லியிருந்தார். பார்த்திங்கன்னா
12 வயசு பொண்ணு 12,000 ரூபாய் அந்த மந்திரவாதி காசு வாங்கிட்டாரு. என்ன சொல்கிறாரு, 12 நாள் நீ வந்து என்ன செய்யணும், இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வரணும். வரும்போது என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வேப்பங்குச்சியை வந்து எடுத்துகிட்டு வரணும். 12 நாள் இந்த பிள்ளைய அடித்தா என்ன செஞ்சிடும், பிசாசு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் நாளே வந்து என்ன பண்ணிடுறாரு, அந்த மந்திரவாதி 12,000 ரூபாய் காசை வாங்கிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் நாள் வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு வேப்பங்குச்சி கொண்டு வராங்க. ஃபஸ்ட் நாளே அந்த குழந்தை 11-12 வயசு பொண்ணு அடிச்சு எப்படி இருக்குங்க, வேப்பங்குச்சியில் அடித்தோடனே அதுக்கு என்ன செஞ்சு ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக தடிச்சிருச்சு. அப்போது 10 பிசாச்சு போச்சா, போகல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அடுத்த நாள் வரணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் ஒரு குச்சி எடுத்து வராங்க. அடுத்த நாள் அடித்து அடியில் அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சிருச்சுங்க, ஃபுல்லாக ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 3ஆவது நாளும் குச்சி எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனால் வரும்போது அவங்க அம்மா வந்து தாயினால் பார்க்க முடியுமா, முடியாதில்ல, அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மந்திரவாதிட்ட சொன்னாங்களா, ஐயா நாங்கள் தான் முன்கூட்டியே என்ன செஞ்சிட்டோம், பணத்தை ஃபுல்லாக உங்ககிட்ட கொடுத்துட்டோம், இதுக்கு வேறு வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இப்போ பார்த்தா எங்கள் பொண்ணு பொழைக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் அடிக்கிற அடியில் உயிர் போயிரு மாட்டிருக்கு, வேறு வழி சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இங்கிருந்து 2வது தெருவில் என்ன இருக்குது, ஒரு சின்ன சபை இருக்குல்ல, அங்கே இருக்கிற பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க, என்ன செஞ்சிடும், சரியாயிருன்னு சொன்னாராம்மா. அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ஃபஸ்ட் நாள் அவர் ஜெபம் பண்ணும்போது அதுக்குள்ளே இருந்த பிசாசு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அப்போது பாருங்கள், இன்னைக்கு எல்லா மந்திரவாதிக்கும் தெரியும் விடுதலை யார்கிட்ட இருக்குன்னு, இயேசுகிட்ட இருக்குன்னு எல்லா மந்திரவாதிக்கும் தெரியும். ஆனால் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, வஞ்சித்து பணங்களை ஜனங்கள்கிட்ட ஏமாற்றி வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு இயேசுங்கிறது தெரியும். ஆனால் அவங்க வந்து ஆண்டவரிடத்தில் வர முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த கட்டுகள்லேருந்து விடுதலை அடையணுன்றதுக்காக தான் நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம தான் என்ன செய்யணுங்க, அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வார். அப்போ 2வது நம்ம பார்க்குதோம், திறப்பில் நிற்கிறதுக்கு தேவன் நம்மளை எழும்ப சொல்கிறார். அப்போ நீங்கள்லாம் என்ன செய்யணுங்க, மன்றாடி ஜெபிக்கணும். நீங்கள் வந்து ஜெபிக்காமல் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து சும்மா இருந்தீங்கன்னா அங்கே அற்புதம் நடக்காது. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வார். 2வது திறப்பில் நிற்கிறதுக்கு நம்மளை எழும்ப சொல்கிறார். 3வது ஒரு காரியத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். போது இங்கே பார்க்குறோம், தெபோராள் வந்து தாயாக எழும்பும் அளவும் என்ன செஞ்சுங்களா, கிராமங்கள் பாழாய் போயின. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் தாயாக எழும்பணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ நம்மளை வந்து தாயாக எழும்பணும்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணுங்க, தாயாக மாறணும். அப்போ அந்த தெபோராள் வந்து தாயாக எழும்பினாள். தெபோராள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தங்க, தேனி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ தேன் பூச்சி பார்த்துருக்கீங்களா, அது என்ன செய்யுங்க, சும்மா இருக்குமா, என்ன செய்யுங்க, சுறுசுறுப்பாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் என்ன செய்யுங்க, சும்மாவே இருக்காது, என்ன செய்யும், தேன் சேர்க்கறதுக்கு ஓடிட்டே இருக்கும். அப்போ நம்ம கூட என்ன செய்யணுமா, கர்த்தருக்காக ஜனங்களை வந்து ஆதாயப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க, எப்போவுமே சுறுசுறுப்பாகவே இருக்கணுமா. தேனி போல் நம்ம என்ன செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்போது அந்த தெபோராள் பார்த்தீங்கன்னா அந்த தேனி மாதிரி என்ன பண்ணா, யுத்தத்தில் என்ன பண்ணா, சுறுசுறுப்பாக செயல்பட்டு தன் தேசத்துக்கு வெற்றியை கொண்டு வந்தான். அதே சிசேரா பார்க்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான், போய் தூங்கி கடைசியில் அவன் செத்து போயிட்டான். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, தூங்காமல் நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யணும், சுறுசுறுப்பாக செயல்படணும். அப்போ அந்த தேனியோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன செய்யும், கசப்புலேருந்து நிறைய பூக்களிலிருந்து என்ன செய்யுங்க, விலையேற பெற்றதை எடுக்குது. என்ன செய்யுதுங்க, தேனை எடுக்குது. அப்போது நம்மளையும் தீழ்ப்பானதிலிருந்து நம்ம விலையேற பெற்றதை நம்ம எடுக்கணுமாமா. அப்போ அந்த அது பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யுதுங்க, சுறுசுறுப்பாக அந்த தேனை வந்து எடுக்குது அந்த தேன் பூச்சி. வாசிக்கலாம், எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 15:19. போதும் இங்க பார்க்கிறோம், தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை எடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். அப்போ நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, அப்படியே அந்த தேன் பூச்சி போல நம்ம விலையேற பெற்றவங்களா நம்ம மாறணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க பார்க்கிறோம், அந்த தேனி பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன செய்யுங்க, ஒரு குழுவாக தான் செயல்படும். ஒரே ஒரு தேன் பூச்சி மட்டும் ஒரு தேனை கொண்டு வந்து கூடு கட்டுதுங்களா, என்ன செய்யுதுங்க, நிறைய தேன் பூச்சி சேர்ந்து தான் என்ன செய்யுது, கூடு கட்டுது. அப்போ தனியாக கூடு கட்டுறது எதுங்க,
குளவி தான் என்ன செய்யும், தனியாக கூடு கட்டும். அப்போ தேன் பூச்சி வந்து என்ன செய்யுங்க, ஐக்கியமாக தான் இருக்கும். அப்போ நம்மளும் தேன் பூச்சி போல் என்ன செய்யணுங்க, ஐக்கியமாக தான் இருக்கணும். என்ன செய்யக்கூடாதுங்க, பிரிஞ்சு போகக்கூடாது. பிரிஞ்சு போகிறது என்னது, குளவி தான் கொட்டும், என்ன செய்யும், தனியாக போய் கூடு கட்டும். அப்போ நம்ம தேவ பிள்ளைகள் என்ன செய்யணுங்க, ஐக்கியம் உள்ளவர்களா, இந்த தேன் பூச்சி போல் என்ன செய்யணுங்க, ஐக்கியப்படுகிறவங்களா, எப்போவுமே எல்லாருக்கூடயும் சேர்ந்து இணைந்து காணப்படுறவங்களா நம்ம காணப்படணும். அப்போது இந்த தேன் பூச்சி பார்த்தீங்கன்னா என்ன செய்யுதுன்னா, அது என்ன செய்யுங்க, போய் கசப்பை எடுக்காது, என்ன செய்யுங்க, இனிப்பை மட்டும்தான் எடுக்கும். அப்போது அந்த மலர்களில் போய் காலையில் எந்திரிச்சோன்னா அதுக்கு என்ன வேலை, போய் எங்கெல்லாம் பூ வாசனை வருதோ அந்த வாசனை வர இடத்துல எல்லாம் போய் இனிப்பை சேர்க்குது, தேனை சேர்க்குது. அப்போது அது நாற்றமான இடத்துக்கு அது என்ன செய்யாது, போகவே போகாது, அதுக்கு வேலையே கிடையாது. அதே போல தான் நம்மளும் என்ன செய்யணுங்க, நம்ம தேவனுக்கென்று நம்மளோட வாழ்க்கை சுவையுள்ளதாக மாறணும். எப்பொழுதுமே இனிமை கொடுக்குறவங்களா நம்ம இருக்கணும். மற்றவங்களுக்கு கசப்பை கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்குறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பேச்சினால, நடக்கையினால, செய்கையினால யாருமே வேதனைப்படக்கூடாது. நம்ம பேசும்போது இனிமையாக இருக்கணும். நம்ம பேசும்போது மற்றவங்க வருத்தம் மாறணும், துக்கம் மாறணும். அந்த தேன் பூச்சி எப்படி இனிமையானதை கொடுக்குதோ அந்த மாதிரி நம்மளும் என்ன செய்யணுங்க, இனிமையானவங்களா, மற்றோட வாழ்க்கையில் ருசி உள்ளவங்களா நம்ம காணப்பட வேண்டும். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப காலத்தில் போய் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் போய் தேவையில்லாமல் உட்கார மாட்டோம், தேவையில்லாத பேச மாட்டோம், மற்றவங்களுக்கு குறித்து குறை பேச மாட்டோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, வேலையே அதான் போயிடுச்சு. அப்போ அதை விட்டு தான் என்ன சொல்கிறாரு ஆண்டவர், எலும்பு எலும்பு நீ வந்து உன் வேலையை செய்யறதுக்கு எலும்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்மளை கூப்பிடுகிறார். அப்போ இங்கே பார்க்குறோம், இந்த தெபோரால் வந்து தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் தாயாக எழும்பலைன்னா நம்மளை சுற்றி இருக்கிற கிராமமெல்லாம் என்ன செஞ்சுருங்க, பாழாய் போயிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், தாய், அப்போ ஆண்களெல்லாம் நினைக்கலாம் பெண்கள் தானே தாயே, நாங்களாம் தாய் எழும்ப வேண்டியதில்லைன்னு சொல்லி. ஆனால் பவுல் சொல்கிறாரு, ஏசாயால பார்த்தோன்னா, ஏசாயால ஃபஸ்ட்டு பார்க்குறோம் 66:13 பார்க்கும்போது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்னு சொல்கிறார். அப்போ இயேசு வந்து ஒரு தாய் எப்படி தேற்றுமோ அந்த மாதிரி நம்மளை வந்து தேவன் வந்து என்ன செய்தாருங்க, நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறாரு. அதே போல தான் பவுலும் சொல்கிறாரு 1 தெசலோனிக்கர் 2:7 பார்க்கும்போது, டைம் ஆகுது அதனால் நானே வசனத்தை சொல்லிடுறேன். பால் கொடுக்குற தாய் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், தாய் வந்து காப்பாற்றுகிறவள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு தாய் வந்து என்ன செய்கிறாங்க, பால் கொடுக்குறவளாய் பிள்ளையை காப்பாற்றுகிறவளாக இருக்கிற. அதை போல தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது நம்ம வந்து அந்த தாயோட சுபாவத்துக்கு வர வேண்டும். தாய் வந்து நிறைய தன்மை, தாயை குறித்து பார்த்தோன்னா நிறைய நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த தாய் போல் நம்ம வந்து மாற வேண்டும். தாயை போல் நம்ம என்ன செய்யணுங்க, மற்றவங்களை நேசிக்கணும். நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே பார்க்குறோம், என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கும்போது என்ன செய்கிறாங்க, அந்த தாய் வந்து அந்த வசனத்தை வாசிச்சோன்னா நமக்கு டைம் ஆகும், அதனால் வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆதியாகமம் 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாய் வந்து என்ன செய்கிறா, தன் மகனோட சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ தாயானவள் மற்றவங்களுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவளா நீங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளும் இயேசு கிறிஸ்து கூட நம்மளோட சாபத்தெல்லாம் அவர் வந்து என்ன செஞ்சாருங்க, சுமந்தார். அப்போ நம்மளும் மற்றவங்களோட சாபத்துக்காக அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்கிறவங்களா நம்ம காணப்பட வேண்டும். அதே போல் இங்கே தாய் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ருசிகரமான அப்பத்தை சமைத்து கொடுக்குறார். அப்போ நம்ம கூட மற்றவங்களுக்கு ருசியுள்ள பதார்த்தத்தை கொடுக்குறவங்களா அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து அவங்களுக்கு என்ன செய்யணுங்க, ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுக்குறதா, ஒரு ருசிகரமானதாக இருக்கணும். அப்படிப்பட்ட தாய்மார்களாக நம்ம இங்கே எழும்ப வேண்டும். தாயின்னு சொன்னாலே அன்பு, தியாகம், இன்னும் பார்க்கும்போது பொறுமை, அரவணைப்பு, இதெல்லாம் தாய்கிட்ட இருக்கிற குணம். அப்போ நம்மளும் ஒரு தாயாக மற்றவங்களை அரவணைக்கிறவங்களா, பொறுமை இருக்கிறவங்களா, அன்பு செலுத்துகிறவங்களா நம்ம என்ன செய்யணுங்க, காணப்பட வேண்டும். அப்போது நம்ம என்ன செய்யணுங்க, ஒவ்வொருத்தரும் தாய்களாக நம்ம மாறும்போது தேவன் நிச்சயமாக நம்மளுக்கு அற்புதம் செய்வார். அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, 3வது தாயாக நம்ம ஒவ்வொருத்தரும் எழும்ப வேண்டும். அப்போ நீங்கள் எல்லாரும் தாயாக எழும்பும்போது இந்த ஊரில் இந்த கிராமமெல்லாம் பாழாய் போன கிராமங்களெல்லாம் என்ன செய்யுங்க, செழிப்பாய் மாறும். நிச்சயமாக தேவன் இந்த ஊரில் என்ன செய்வார், உங்களை ஒவ்வொருவரையும் தாயாக பயன்படுத்தி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வந்து என்ன செய்வாங்க, திரளான ஜனங்களை தேற்றி ஆட்சி இந்த இடத்துக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நிறைய வசனம் இருக்குது, நான் என்ன செய்கிறேன், சுருக்கிற டைம் ஆகுது. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 5 5 8 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வாசிப்போம்.
இங்கே பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக பார்க்கும்போது சாக்கு போக்கு சொல்கிறத விட்டு எழும்பணும். நிறைய நேரங்கள் நம்ம என்ன செய்கிறோங்க, சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்கோம். அதை விட்டு எழும்பணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இங்கே நம்ம வாச்சோம், 38 வருஷமாக ஒருத்தன் ஒரு திமிர்வாதக்காரன் என்ன செய்கிறான், வியாதியாக படுத்திருக்கிறான். அந்த பெதஸ்தாக்குள்ளே நமக்கு எல்லாம் தெரியும். அங்கே வந்து ஒரு தூதன் வந்து என்ன செய்வானா, எப்போவாவது வந்து தண்ணியை கலக்குவானா. அந்த குளத்துக்குள்ளே முதல்ல யார் விழுகிறாங்களோ அவங்க வந்து சுகம் பெறுவாங்க. ஆனால் இவனுக்கு வந்து என்ன செய்யலை, எழும்ப முடியாதனால நான் போகிறதுக்குள்ளே யாராவது போய் விடுதலை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறான். அப்போ அவன் இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, குளத்தில் விடுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறான். இப்போ பாரு, 38 வருஷமாக படுத்திருக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப்பு நகர்ந்துருந்தா கூட என்ன செஞ்சுருக்கலாம், குளத்துக்கிட்ட போய் படுத்து குளத்துக்குள்ளே விழுந்திருக்கலாம். அவன் வந்து எந்த முயற்சியுமே செய்யலை. 38 வருஷமாக படுத்தே இருந்து என்ன சொல்கிறான், மற்றவங்க மேலே குறை சொல்கிறான், என்னை யாருமே என்ன செய்யலை, கொண்டு போய் விடுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறான். அப்போ இன்றைக்கி நம்ம கூட ஏன் இன்றைக்கி ப்ரேயருக்கு வரல, ஏன் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரலன்னு என்ன சொல்கிறாங்க, உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வழியை சொல்லிடுறோம். எனக்கு அந்த வழி இந்த வழி, அவரை பார்க்க போனேன், எனக்கு அந்த வேலை இந்த வேலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இப்படி என்ன செய்கிறோம், இல்லாத சாக்கு போக்கு உருவாக்கி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அப்போ அந்த 38 வருஷமாக வியாதியாக இருந்தவனால என்ன செய்ய முடியலைங்க, 38 வருஷமாக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கி நம்மளும் ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியல, நமக்கு ஏன் தரித்திரம் மாறலை, ஏன் கஷ்டம் மாறலை, ஏன் நம்ம தேவை சந்திக்கப்படலை, பிள்ளைகளுக்கு ஏன் திருமணம் நடக்கலை, ஏன் நன்மை நடக்கலைன்னா சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருந்தோன்னா காலம்பூரா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. அப்போ என்ன செய்யணுங்க, கர்த்தருக்காக எழும்பணும். என்ன செய்யணுங்க, நம்ம வந்து அப்படி இருக்காமல் என்ன செய்யணுங்க, சாக்கு போக்க சொல்கிறத விட்டுட்டு நம்ம என்ன செய்யணுங்க, தேவனுக்காக நம்ம எழும்பணும். அப்படி அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் நீ எத்தனை காலத்துக்கு சாக்கு போக்க சொல்லிட்டு இருப்ப, ஆண்டோட வருகையே வரப்போகுது. அந்த வேலை இந்த இதெல்லாம் சொல்லவே கூடாது. என்ன செய்யணுங்க, எந்த சாக்கு போக்கு சொல்லாமல் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து நம்ம அவரை தேடணும். அப்போ தான் ஆண்டவர் வந்து அதை விரும்புகிறார். பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸில், ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு உற்சாகம் ஊட்டுன்றதுக்காக சொல்கிறேன், சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு வந்து விசுவாசத்தை குறித்து சொன்னாங்களாம். நீங்கள் வந்து என்ன ஜெபம் பண்ணாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாங்க கூட பெயர்ந்து போ, நீங்கள் விசுவாசித்து என்ன சொன்னாலும் நடக்கும்னு சொல்லி ஒரு சின்ன பையன் சண்டே கிளாஸ் சொன்ன அந்த வசனத்தை பிடித்து கொண்டு அவங்க வீடு வந்து ஒரு புது இடத்துல வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்யுதுங்க, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, ஆனால் ஒரு பெரிய பாறாங்கல் வந்து என்ன செய்யுது அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ அந்த கல்லை வந்து அகற்ற முடியல. அதனால் என்ன செய்கிறாங்க, அதை தள்ளி வேறு மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. அப்போ இந்த பையன் வந்து நம்ம வீட்டுக்கு தடையாக என்ன செய்யுது, என்னால் கிரிக்கெட் விளையாடவே முடியல, இந்த கல் வந்து என்ன செய்யுது தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்டே எக்ஸில் சொல்லி கொடுத்தாங்களே, நம்ம எதோ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலை விழுஞ்சோன்னா விழுகுன்னு சொன்னாங்களே, இந்த பாறை பார்த்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனானா. அவங்க அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்களாம். அப்போ போய் அவன் சொன்னானா, அந்த பாறையே நீ என்ன செய்ய, இங்கிருந்து இந்த இடத்த விட்டு போயிருன்னு சொன்னா. அவங்க அம்மா சொன்னா, ஏன்டா இந்த பாறையெல்லாம் போகுமா, நீயும் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது டக்கு 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 டக்குன்னு சத்தம் கேட்குதான். என்னடா ஒரு பெரிய சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா என்ன பண்ணிருக்காங்களாம், அந்த பாறையை அடிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால், அந்த வீட்டு வழியாக வந்து ஒரு ரோடு வந்து போகுது. கவர்மெண்ட்லேருந்து அதுக்கான அந்த சட்டம் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ரோடை விரிவுபடுத்தணும்னு சொல்லி அந்த பாறையை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்களே வந்து அதை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ பார்த்து கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சுச்சுங்க, அந்த பாறையை தரமட்டமாக்கி அந்த இடத்த அழகாக பண்ணிட்டாங்களாம். அப்போது நம்மளும் அந்த மாதிரி விசுவாசித்து நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக என்ன செய்யுங்க நடக்கும். அப்போ நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, இதெல்லாம் நடக்குமா, என்னை கொண்டாலாம் செய்வாரா, இதெல்லாம் செய்யுமா, அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஒரு 10 வயசு பையனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேன்சர் வியாதி வந்துருச்சு. அவன் சாக போகிறான், மரண தருவாயில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். அப்போது ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு ரொம்ப சீரியஸான நிலமை. அவனுக்கு அடுத்த நாள் வந்து பர்த்டே வருது, 11வது வயசு பர்த்டே. அப்போது வந்து அவன் அங்கே வருகிற ஒவ்வொரு நபர்கிட்டையும் அவன் என்ன செய்வானா, நர்ஸு டாக்டர்கிட்டலாம் நீங்கள் என்ன செய்யுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவானா. நான் என்ன செய்ய போகிறேன், அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பானப்பா. அன்னைக்கு வந்து அந்த டாக்டர் வந்தாராம். இந்த டாக்டர் வந்துட்டு, என்னப்பா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அப்படின்போது, ஆமாம் டாக்டர், இன்றைக்கி என்ன செய்யுது, எனக்கு 11வது பர்த்டே, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். நான் வந்து என்ன செய்ய போகிறேன், நீ பரலோகத்துக்கு போகிறேன், நான் போய் ஏசப்பா கூட சந்தோஷமாக அந்த பரலோகத்தில் இருக்க போகிறேன், அதனால் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவள் சொன்னாரா, நீ முதலே சொல்லியிருந்தா நான் என்ன செஞ்சுருப்பேன், உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேனே, உனக்கு என்ன வேணும், கம்ப்யூட்டர் வேணுமா, ரிமோட் கார் வேணுமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, இல்லை கேக்காவது நான் வாங்கிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு. அவன் சொல்ல, எனக்கு ஒன்றும் வேண்டாம் டாக்டர், எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் வந்து 11 வயசில் 11 ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும்.
இப்போ நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், எனக்கு இப்போ இன்னைக்கு 11 வயசு. ஆனால் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், நான் பரலோகத்துக்கு போக போகிறேன். ஆனால் 10 ஆத்துமாக்கெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், ஆதாயப்படுத்திட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணிட்டோம், ஆசை நிறைவேறும். அது ஒன்று தான் எனக்கு ஆசை. டாக்டர் நீங்கள் தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் ஆண்டவர் வந்து வரப்போகிறாரு, நீங்கள் பரலோகத்துக்கு வந்தால் உங்களை நான் வந்து என்ன செய்வாங்க பார்ப்பேன் அப்படின்லாம் சொன்னானா. அப்போ காலை பிடிச்சி வேணா கேட்குறேன், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் சொன்னார், அப்படியெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுப்பா, நீ என்ன சொல்கிற அப்படி இப்படின்னாலாம் சொல்லி அவர் ரொம்ப நேரம் அவர் கூட வாதாடி, இல்லை நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. கடைசியாக அந்த டாக்டர்னால அவனோட பேச்சுக்கு முடியாமல் என்ன செஞ்சாரான், அவன் கையை பிடிச்சி, சரிப்பா நான் அந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பையனோட உயிர் போயிடுச்சு. அவன் வீட்டுக்கு போய் அந்த டாக்டருக்கு ஒரே அழுக, வேதனைப்படுறாரு. அவங்க மனைவி கேட்டாங்களாம், என்னங்க இன்னைக்கு ரொம்ப எப்போ சந்தோஷமாக வருவீங்க, இன்னைக்கு வேதனையாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாராம், இயேசு கிறிஸ்துவ ஒரு குடும்பமாக ஏற்றுக்கொண்டு அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ 11 வயசு பையன் தன் வாழ்நாளில் 11 ஆத்துமாவை ஆதாயப்படுத்த முடியும்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கு எத்தனை வயசாயிருக்குங்க. அப்போ நம்ம எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டோட வருகைக்குள்ளே அட்லீஸ்ட் என்ன செய்வோம், நம்ம குடும்பத்தையாவது நம்ம என்ன செய்யுங்க ஆதாயப்படுத்துவோம். தேவ நிச்சயமாக நம்ம அற்புத சாக்கு போக்கு சொல்லாதீங்க, என்னால் முடியாது அதை செய்ய முடியாது யாரும் எதுவும் சொல்லாதீங்க. கர்த்தருக்காக ஏதாவது உங்களால் எதை செய்ய முடியுமோ ஏதோ ஒன்றை செய்யுங்க. இன்னும் நம்ம முடங்கி கிடக்கிற காலம் அல்ல. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5 to 7, 5ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். அப்போது இங்கே பார்க்குறோம், கட்டப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம என்ன செய்யணுங்களா, எழும்பணுமா. முதல்ல வந்து சியோனாகிய நம்ம வந்து என்ன செய்யணுங்க, வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக எழும்பணும். 2வது திறப்பில் நிற்கிறதுக்கு எழும்பணும். 3வது தாயாக ஒவ்வொருத்தரும் தாயாக எழும்பணும். 4வது சாக்கு போக்கு சொல்கிறத விட்டு எழும்பணும். 5வது பார்க்கும்போது கட்டப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம எழும்பணும். இன்றைக்கி பேதர் கூட சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா சங்கிலி போட்டு விலங்கிடப்பட்ட என்ன செஞ்சுருக்கிறாங்க, கட்டப்பட்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் ஒரு தூதன் போய் என்ன சொல்கிறாரு, நீ எலும்புன்றார். அவன் சொல்கிறான், நானே கட்டப்பட்டிருக்கிறேன். எப்படி எழும்ப முடியும், கட்டி வச்சிருக்கணும் எழுப்ப முடியுமா, எப்படி எழும்ப முடியும் அப்படி. அப்படியும் அவன் சாதாரணமாக இல்லை, அவன் பக்கத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரோட இணைத்து கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இவன் தப்பிச்சு போயிடுவான்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, காவலுக்காக அவங்க வந்து அவங்க 2 பேரோட இணைத்து கட்டப்பட்டிருக்கிறான். அப்போ அவங்க எழும்புனாதான் இவன் எழும்ப முடியும். அப்போ அவங்ககிட்ட இருந்து இவன் என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. அப்போ 2 பேரோட இணைத்து வந்து அவன் கட்டப்பட்டிருக்கிறான். இங்கே நம்ம கூட என்ன செய்கிறோங்க, அப்படிதான் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம குடும்பத்தாரோட கட்டப்பட்டிருக்கிறோம், யாரோ ஒருத்தரோட கட்டப்பட்டிருக்கிறோம். அதனால தான் என்ன செய்ய முடியல, நம்மளால் கர்த்தருக்காக எழும்ப முடியல. கர்த்தருக்காக எழும்பணும்னு நினைக்கிறோம், என்ன செய்கிறோங்க, கணவனோட கட்டப்பட்டிருக்கிறோம், மனைவியோட கட்டப்பட்டிருக்கிறோம், குடும்ப அங்கத்தினர்களோட கட்டப்பட்டிருக்கிறோம். நம்மளால் என்ன செய்ய முடியல, கர்த்தருக்காக எழும்ப முடியல. ஏதோ ஒரு வகையில் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அப்போ இங்கே பார்க்குறோம், அவன் வந்து என்ன செஞ்சுருக்கிறான், தூதன் போய் என்ன செய்கிறான், நீ எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம கூட கடன் பாரங்கிற கட்டில் கட்டப்பட்டிருக்கிறோம், வியாதிங்கிற கட்டில் கட்டப்பட்டிருக்கிறோம், இன்னும் பொல்லாத மனிதர்கள்னால நிறைய பிரச்சனைகள்னால இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ நிறைய கட்டுகள்னால கட்டப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நான் தான் கட்டப்பட்டிருக்கிறேன்ல, நான் என்னால் எழும்ப முடியாதுன்னு சொல்கிறோம். ஆண்டவர் சொல்ல, உன்னால் முடியும், நீ என்ன செய்ய, எலும்பு, உன் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலேருந்து எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணுங்க, எதில் கட்டப்பட்டிருந்தாலும் சரி நம்மளால எழும்ப முடியும், கர்த்தர்னால எழுப்ப முடியும். அப்போ நம்ம வந்து எழும்பணும். அப்போ இந்த தூதன் வந்து சொன்ன உடனே இந்த பேதுரு வந்து என்ன செய்கிறாரு, எழும்புறாரு. அப்போ வந்து தூதன் போய் சங்கிலியை கழட்டி விடலை, பூட்டை திறந்து விடலை. அவன் எழும்ப ஆரம்பித்தோடனே என்ன செஞ்சிருச்சுங்க, அந்த சங்கிலியெல்லாம் தானாக அந்த விழுந்துருச்சு. நீங்கள் அப்படி எந்த நிலைமையில் கட்டப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருக்காக செயல்பட நீங்கள் எழும்புனா போதும். நீங்கள் எதில் கட்டப்பட்டிருக்கோ அந்த கட்டுகளெல்லாம் என்ன செஞ்சுருங்க, தானாக உடஞ்சி போயிடும். வியாதி என்ற கட்டில் இருந்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் எழும்ப ஆரம்பிச்சிங்கன்னா வியாதி போயிடும். கடன்ன்ற பிரச்சனைன்ற போராட்டங்கிற வேறு எதில் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் யாரோட கட்டப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் எழும்புனோடனே அதெல்லாம் செஞ்சிடும், கட்டுகளெல்லாம்
தானாய் அவிழ்ந்து போயிடும். தேவன் வந்து அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். பாருங்க, அவன் 4 காவலை கடந்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து சீசர்கள்லாம் ப்ரேயர் பண்ணுற இடத்துக்கு போகிறான். அங்கே போய் கதவு தட்டும் போது அந்த ரோதைன்ற பெண்ணு வந்து என்ன செஞ்சான், ஒத்து கேட்டு கொண்டிருக்கிறான். அவன் சொல்லும் போது யாருமே நம்பல. பேதுருவா இருக்காது, ஒரு தூதனா இருக்கலாம், ஆவியா இருக்கலாம் அப்படின்னலாம் அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க. அப்போ அந்த கட்டப்பட்ட பேதுருவை கொண்டு தான் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரு, மரித்தோரை எழுப்பினார். அதே போலதான் இன்னைக்கும் அநேக காரியங்களை இந்த உலகத்துல கட்டப்பட்டிருக்கிறாங்க, மரித்து போயிருக்கிறாங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு, மரித்தோரை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, கட்டப்பட்ட நிலைமையிலேருந்து கத்தருக்காக எழும்புங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் வந்து மரித்து போய் கிடக்கிற அநேகரை வந்து எழுப்ப தேவன் சுத்தமாக இருக்கிறார். அப்படியே தேவன் தாமே நன்மை செய்வாராக. முதலாவது பார்த்தோம், சியோன்றது நம்ம தான், எருசலேம் ஆகிய நம்ம தான், சபையாகிய நம்ம தான். நம்ம வந்து முதலாவது வல்லமையை தரித்து கொள்ளும்படி எழும்ப வேண்டும். 2வது திறப்பில் நிற்கிறதுக்கு எழும்பணும். 3வது தாயாக எழும்பணும். 4வது சாக்கு போக்கு சொல்கிறத விட்டு எழும்பணும். 5வது கட்டப்பட்டிருக்கிற நிலைமை விட்டு நீங்கள் எழும்புங்க. கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நம்ம சபையில் கிரியை செய்வார். இந்த இடங்களெல்லாம் நிரம்பும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.